நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹோட்டலில் கிடைக்கிறது போல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒரு பன்னீர் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. தேங்காய் சாதம் வச்சு இந்த மாதிரி பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடை நல்ல சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் பன்னீர் பொரிக்கிறதுக்காக எடுத்துருக்குறோம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு தான் நீங்கள் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே பன்னீரை சேர்த்துருங்க. அப்போ தான் மசாலா தீயாமல் இருக்கும். அந்த பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுலேயே போட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. வெறுமனே பன்னீரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலா போட்டு பரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதை 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே விட்டுட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் பன்னீரை எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மசாலா எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துருங்க. பரட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் வெங்காயத்தை பொடி பொடியாக அரைஞ்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். நம்ம மசாலா சேர்த்து பன்னீர் பரட்டணும்ல, அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கணுங்க. அதாவது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் மசாலாவோடு சேர்ந்துட்டு. அந்தளவுக்கு வதக்கி வந்தோடனேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இது செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் சேர்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூட தக்காளி பழம் 3 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சொல்கிற மெத்தட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பன்னீர் கிரேவி ஹோட்டலில் கிடைக்கிறது போல் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் தனியாக அரைச்சி சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேருங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது லம்ஸாக வரும். அதனால் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கிரேவி இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு தனியா எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கிரேவிக்கு தண்ணி இது வரைக்கும் கொஞ்சம் கூட துளி கூட சேர்க்கலை. இனிமேல் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில்னா நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ கிரேவி இன்னுமே நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை இன்னுமே நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு கடைசியாக ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் கிரேவியோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சுட்டு கிரேவி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜிலேயே மித்த ஐட்டம்லாம் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்னுமே திக்காகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கொதிக்க வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னுமே திக்காயிரும். இந்த மாதிரி வைக்கும்போது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகமும் மிளகும் உணுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கிறேன். அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேருங்க. இது சேர்த்தோன்னே கம கமன்னு மணக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்க்கும்போது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரேவி வந்து இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. ஹோட்டலில் கிடைக்கிறது மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிரேவி எவ்வளவு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட கடைசியாக நம்ம மசாலாவில் போட்டு பரட்டி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடுங்க. பாருங்கள், நம்மளோட பன்னீர் கிரேவி எவ்வளவு சூப்பராக நல்லா திக்காக க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 5 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்டான பன்னீர் கிரேவியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. ஹோட்டலில் கிடைக்கிறது மாதிரி நல்ல க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்டான இந்த பன்னீர் கிரேவியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் கிரேவி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.